வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறேன்னா, இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் பற்றினா நீல விளிம்போடு வானில தோன்றிய ஒரு அதிசய காட்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் நமக்கு குறிப்பாக தெரிய இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சந்திர கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் இந்த நாளில் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு, ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கிரகணம் முடிந்த உடனே இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து விலகிடும். விளிம்போடு தோன்றிய சந்திர கிரகணத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வானிலை பார்த்தீங்கன்னா சூரியனும் பூமியும் நிலவுன்னு இந்த நாளில் மூணுமே ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கு. பூமியின் நிழலில் நிலவின் மீது விழுந்திருக்குங்க. இதுவே சந்திர கிரகணமாகவும் இந்த நாள் அமைந்திருக்கு. இந்த ஆண்டுக்கான முழு சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையான இன்று நடந்திருக்குங்க. நிலா பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் ஒளிர்வதோடு நீல விளிம்போடு காட்சியளித்திருக்கு. முழு கிரகணத்தின் போது இந்த நாளில் சூரிய ஒளி பூமியினுடைய வளிமண்டத்தை கடந்து சென்றிருக்கு. இதனால் நீல ஒளி சிதறனுச்சுங்க. சிவப்பு ஒளி மட்டும் நிலவே அடைந்திருக்கு. இதனால தான் நிலவு அடர் ஆரஞ்சு நிறத்தில் இந்த நாளில் நமக்கு காட்சியளித்திருக்கு. இதே பிளட் மூணுன்னு சொல்லலாம். இன்று நீல விளிம்போடு சிவப்பு நிலவை நம்ம பார்த்து ரசித்தோம். மேலும் நிலவு பூமி நிழலினுடைய மையப்பகுதி வழியாக செல்லும். இந்த முறையில் அது அம்பிரா நிழலின் மேலே விளிம்பை தொட்டு மெதுவாக ஊறி செல்லுன்னு சொல்லுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி பூமியின் உயர்ந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் படலத்தின் வழியாக செல்லுமாங்க. அப்போதுதான் இந்த மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு நிறங்கள் உறிஞ்சப்படுது. அடர் நீல நிறம் மட்டுமே நிலவனுடைய விளிம்பில் மெல்லிய கோடாக இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் நம்ம பார்க்கலாங்க. தெளிவாக கண்ணை தொலைநோக்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த ஒரு கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயாவில் முழுமையாக பார்த்துருக்காங்க. டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளும் இறுதி பகுதி முழு கிரகணம் பார்த்திங்கன்னா பார்த்து ரசித்திருக்காங்க. பகுதி நேர கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா மாலை 3:20 பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா மாலை 4:45 தொடங்கினுச்சுங்க. முழு நிலவாக தாங்க மாலை பார்த்திங்கன்னா 5:10 காட்சியளித்திருக்கு. இந்தியாவில் பெரும்பாலான நகரங்களை இது சூரிய மறைவிற்கு பிறகு நிலவு முதிக்கக்கூடிய நாளாக இருந்ததால் கிரகணத்தின் சில நிமிடங்கள் மட்டுமே பலரும் பார்த்து ரசித்திருக்காங்க. மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மாலை நேரமான 6:47 பார்த்தீங்கன்னா கிரகணம் நிறைவடைந்திருக்குங்க. எனவே டெல்லி, மும்பைன்னு நகரங்களில் இருப்பவங்க 7 முதல் 25 நிமிடங்கள் வரை இந்த கிரகணத்தை பார்த்து ரசித்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான உலகத்தை மட்டும் இல்லைங்க, பல்வேறு தரப்பு மக்களை பெரிதும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இந்த கிரகணம் நடந்து முடிந்திருக்கு. பொதுவாக பூரண சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய முழு சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா இது எப்படி அமைஞ்சிச்சுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா சூரியன், பூமி, சந்திரனு மூன்றுமே ஒரு நேர்கோட்டில் வரும்போது தாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பூமியும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது சந்திர கிரகணம் நிகழும். அப்போது பூமியில் நிழல் சந்திரன் மீது விழுங்க. இதனால் சந்திரன் இருண்டு விடுது, இல்லைன்னா சிவப்பாக தோன்றும். கிரகணம் பார்த்தீங்கன்னா முழுமை அடையக்கூடிய நேரத்தில் தாங்க பூமியினுடைய நிழல் பார்த்தீங்கன்னா சந்திரனை முழுவதுமாக மறைக்கும் போது பூமியினுடைய வளிமண்டலத்தின் வழியாக செல்லக்கூடியங்க சூரிய ஒளி பூமி நிழலில் இருக்கக்கூடிய சந்திரனின் மீது படும்போது ஒளி சிவப்பாக மாறி சந்திரனை சிவப்பு நிறமாக ஒளிர செய்து. இந்த நாளில் சந்திரன் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிலா போல தோன்றிருக்கு. மேலும் கிரகணம் 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். பார்க்கடலை கடையும் போது அமுதம் கிடைத்ததாக புராணங்களில் சொல்லுவாங்கல்ல, அந்த அமுதத்தை பார்த்தீங்கன்னா தேவர்கள் அசுரர்கள் உண்பதற்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதனை கண்ட திருமாலும் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்து வந்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அந்த அமுதத்தை படைக்க முற்பட்டிருக்காரு. அசுரர் குலத்தை சேர்ந்த ராகுவும் தேவரும் உருவம் கொண்ட ராஜ கிரகங்களாக
சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில அமர்ந்தாங்க. இதனை கண்டுபிடித்த சூரிய சந்திரன் திருமாலிடம் இந்த தகவலை தெரிவித்தார். இதனால் ரொம்ப கோபம் கொண்ட திருமாலும் தன் கையில வைத்திருந்த அகப்பையால ராகுவினுடைய தலையில் அடித்தாரு. இதனால அவருடைய தலையும் உடலும் தனித்தனியாக விழுந்துடுச்சுங்க. பிறகு பாம்பு உடலும் மனித தலையும் கொண்டவராக ராகு மாறியிருக்காரு. அமுதத்தை உண்டதால ராகு சாகா நிலை பெற்றாருங்க. ராகுவை அசுரர்னு அடையாளம் காட்டியதால சூரிய சந்திரன் மீது ராகுவிற்கு பார்த்தீங்கன்னா பகையும் உண்டாயிருக்கு. இதனால இவங்க இருவரையும் பிடிக்க தொடங்கிட்டாரு. அந்த அடிப்படையில தாங்க பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்தீங்கன்னா ராகு, அதாவது கரும்பாம்பு பற்ற சந்திர கிரகணம், சூரியனை கேது செம்பாம்பு பற்ற சூரிய கிரகணம் நிகழ்வதாகவும் சொல்றாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான முழு சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி மதியம் 3:23 தொடங்கி மாலை பார்த்தீங்கன்னா 5:57 பார்த்தீங்கன்னா முடிவடைய இருக்கு. இந்த கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில ஏற்பாடுகளை முன்னதாகவே செய்து கொள்வது நல்லதுங்க. கிரகணம் தொடங்குவதற்கு 7 மணி நேரம் முன்பாகவே உணவு சாப்பிட்டு விடுவது நல்லது. வயதானவங்க, நோயாளிகள், மருத்துவ மாத்திரைகளை எடுத்துக்கொள்வங்க மட்டும் இது விலக்காக நீங்கள் இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் இருட்டில் அமர்ந்து கொண்டு பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய ஸ்லோகங்களை சொல்வது நல்லது. இதனால் வயிற்றில் வளரக்கூடிய சிசு நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்குங்க. அதே போல் இந்த நாளாக பக்தியோடு நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தையும் பிறக்கும்னு சொல்லுவாங்க. கிரகண ஒளியினால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை பாதிக்காமல் இருப்பதற்காகத்தான் இருட்டு அறையில் இருக்க சொல்லுவாங்க. மேலும் சிசுவின் மேலே கிரகண கதிர்கள் பட்டாலே குழந்தைகளுக்கு அங்கே குறைபாடு ஏற்படலான்னு நம்பிட்டு இருக்கோம். கிரகண கதிர்கள் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை தாக்காமல் இருக்க இந்த கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்பையை அதில் போட்டு வைப்பது நல்லது. இல்லைன்னா துளசியிலே போட்டு வச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, கிரகணம் முடிந்த பிறகு வீட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்த பிறகு காலையில் ஆலயம் சென்று இறைவனை வணங்கி வர உங்களுக்கு நற்பலன்கள் உண்டுங்க. சந்திர கிரகணத்தின் போது ஏன் வானம் சிவப்பு நிறமாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வானத்தை நீளமாகவும் சூரிய அஸ்தமனத்தை சிவப்பாகவும் மாற்றக்கூடிய அந்த செயல்முறையில தாங்க சந்திரன் கருஞ்சிவப்பு நிறமாக மாறுது. இந்த சூரிய ஒளி பூமியினுடைய வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வழியாக செல்லும்போது நீல ஒளி மிக எளிதாக சிதறிடுது. அதே நேரத்தில் சிவப்பு ஒளி பார்த்தீங்கன்னா காற்றின் வழியாக நேரடியாக செல்லுது. சந்திர கிரகணத்தின் போது சூரிய ஒளியினுடைய ஒரு பகுதி பூமியினுடைய வளிமண்டலத்தில் தாங்க வழியாக சென்று சந்திரனினுடைய மேற்பரப்பை அடையுது. அதற்கு ஒளிநுட்பமான பிரகாசத்தை அளிக்குது. சந்திரனுடைய நிறத்தினுடைய தீவிரம் பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது பூமியின் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசி இல்லைன்னா மேகங்களுடைய அளவை பொருந்தாதுன்னு விண்வெளி நிறுவனம் சொல்லியிருக்கு. அதில் மேகங்களோ இல்லைன்னா தூசி இருந்தால்தான் சிவப்பு நிறம் தோன்றுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சூரிய கிரகணத்தை போல இல்லைங்க, இந்த சந்திர கிரகணத்தை பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பாக தான் இருக்கும். பூமியினுடைய நிழல் சூரிய ஒளி சந்திரனை தாக்குவதை தடுக்கும் போது அவை நிகழுதுங்க. அதாவது யாருடைய கண்களையும் சேதப்படுத்தக்கூடிய நேரடி ஒளி சூரிய ஒளியாக இல்லை. சூரிய கிரகணத்தின் போது தான் சந்திரனுடைய விளிம்புகளை சுற்றி சூரியனுடைய ஒளி இன்னும் தெரியும். இது வானத்தை பார்ப்பவங்களுக்கு கண்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் வானத்தில் சூரியனை பார்க்கும்போதே பிரகாசமான ஒளி உங்கள் கண்களில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய விழித்திரையை சேதப்படுத்தினாங்க. உண்மையில் இது சில நொடிகளில் நிரந்தர சேதத்தை ஏற்படுத்திடும். சயின்டிஃபிக்காகவும் இது பார்த்திங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் உச்சகட்டத்தில் பகல் இரவாக மாறிடும். சூரியனை சந்திரன் முழுவதுமாக மறைக்கும் போது உங்களுக்கு எந்த கண் பாதுகாப்பும் தேவையில்லைங்க. முழுமையான இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நிமிடங்களில் சூரியனின் கொரோனா எவ்வளவு பிரகாசமாக இருக்காது. சந்திரனை சுற்றி வெள்ளை ஒளி நீரோடைகளாக மட்டுமே தோன்றுங்க. மேலும் இந்த சந்திர கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் உங்களுக்கு வீண் சர்ச்சை இல்லைன்னா வாக்குவாதத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைய போகுது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மேஷராசிக்காரர்கள் மரியாதை மற்றும் கௌரவ தொடர்பான விஷயங்களை கவனமாக இருக்கணும். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தால் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க. கிரகணத்தின் போது சிம்மராசிக்காரர்கள் உடல்நலத்தில் கவனிப்பாக இருங்க. மேலும் இந்த கிரகண நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைந்திருக்கு.
அடுத்ததாக கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறை தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாம். மரியாதை குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த கிரகணத்தை பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.